சொல்லுங்க. அப்புறம் வந்து நீ ஆனே பண்ண மாட்டே. சொல்லுங்க. சர்வீஸ் டேய் இருக்கோப்பா யார் பாரு. சர்வீஸ் சூப்பரா இருக்குடா. டேய் காட்றாங்க பாரு. எதுக்குடா சைலண்டா இருக்க? எல்லாருக்கும் இனிய காப்பு கட்டு போகி திருநாள் வாழ்த்துக்கள். காப்பு கட்டு தமிழ் திருநாள் வந்து காப்பு கட்டு. போகிங்கிறது அது ஹிந்தி வார்த்தை. காப்பு கட்டுறது எதுக்கு அப்படின்னா வீட்டில் வந்து இருக்கிற கிருமிலாம் வந்து இந்த காப்பு கட்டுறதுனால வந்து இதாகிடும். அதாவது வீட்டுக்குள்ளே வந்து சுத்தமான காற்று வரணுங்கிறதுக்காக தான் இந்த காப்பு கட்டுறது. இதில் பார்த்தீங்கன்னா வேப்பந்தலை இருக்குது, இந்த பூச்சி சொல்லுவாங்க, பூவை பூச்சி சொல்லுவாங்க. இது இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு மூலிகையாட்டம். இது நம்ம வீட்டுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள எல்லாம் வைக்கும்போது காற்று வந்து சுத்தமாகும். ஸோ நம்ம வந்து பார்க்கலாம். இப்படிட்ட பக்கம் நோட்டு கிச்சனுக்கு வச்சாச்சு, சாமி ரூம் வச்சிட்டோம். இன்னும் ரூம் வச்சிட்டோம். எடுத்துக்கோங்க. இந்த வாய்ஸ் கட் பண்ணிடுவாங்க. சூப்பராக வச்சாச்சு. வாசல் ஒரு வீட்டில் வச்சுருங்க. வீட்டில் கேட்டில் ரெண்டு இடத்துல வச்சா போதுங்க. நம்ம வந்து எல்லாமே வீட்டில் வச்சுட்டோம். இப்போ வீட்டுக்கு வெளியில் வைக்கிறேன். பூலப்போ வந்து வைக்கிறது நல்லா விசேஷம். இப்போ தான் வந்து பண்டிகை ஸ்டார்ட் ஆகுது, எங்கள் வீட்லேயும் பண்டிகை செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. பொங்கல் இனி எல்லாத்துக்கும் வந்து அட்வான்ஸ் பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் எல்லாம் காப்பு கட்டியாச்சு. நம்ம இன்னும் ட்ரெஸ் பர்ச்சேஸ் வந்து சர்வேஸனுக்கு எடுத்துட்டோம். எங்களுக்கெல்லாம் இன்னும் எடுக்கல. இவ்வளோ நாளாக எடுக்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இன்றைக்கி தான் வந்து பர்ச்சேஸ்க்காக கிளம்பியிருக்கோம். ட்ரெஸ் பர்ச்சேஸ் வந்து எங்கே அப்படின்னா சிவா டெக்ஸ்டைல் போய் பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ சிவா டெக்ஸ்டைல் போயிட்டு உங்களுக்கு நான் அங்கேருந்து காட்டுறேன் என்னென்ன ட்ரெஸ் எப்படி இருக்குது. ஏன்னா பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. தீபாவளிக்கு இருந்த அளவுக்குலாம் பொங்கல் பர்ச்சேஸ்க்கு கூட்டம் கிடையாது. ஸோ ட்ரெஸ் எதுக்கும் வந்து ஒரு பார்க்கலாம், ஒரு பட்ஜெட்குள்ளே இருந்துச்சுன்னா ட்ரெஸ் எடுத்துருவோம் அப்படின்ட்டு தான் பார்க்க போயிட்டுருக்கோம். ஸோ வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா சரி உன்னை பார்த்தனே வலிக்காச்சு. நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உள்ள என்ட்ரி ஆகிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல யூஸ்ஃபுல்லான தகவல் வந்துகிட்டே இருக்குது. தங்கம் சர்வீஸ் பட்டு என் வாய்ஸ் கூட கம்மியாக தான் இருக்குது.
நீ அம்மா டிஷும் டிஷும் டாசும் டிஷும் 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 கழுத்து ரசிக்கிட்டாண்டி தங்கம். நீ அம்மா பாகுபலி படத்துல வர மாடு மாதிரி. சரி போனுங்க சொல்லுங்க. அப்புறம் வந்து நீ ஆனே பண்ண மாட்டேன் சொல்லுங்க. அதனால வந்து சர்வீஸ் போட்டா நைட் டைமுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். இல்ல இருக்கு வாங்கியாச்சு. கொடுத்தாங்க சொல்லுங்க ஃபுல்லா போலாம். சரி அப்படியே வீடியோ எடுக்கணும். டேய் 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 எடுத்துட்டியா? எடு. அப்ப கான்சரா மாதிரி பண்றோம். ஆமா ஆமா அப்படிதான் பண்றா. காசா. ஹாய் மக்களே. ஸோ வீட்டில் வந்து காப்பு கட்டு பண்ணிவிட்டு வீட்டில் அந்த காப்பு கட்டுலாம் வச்சுட்டு ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்தோம். ஸோ சேலத்தில் இன்றைக்கி வந்து நம்ம எடுக்கிறது வந்து சிவா டெக்ஸ்டைலில் எடுக்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறீங்க. வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்கான சிவா டெக்ஸ்டைலில் எப்படி ப்ரைஸ்லாம் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். ஏன்னா வீட்டுக்கு எப்போவுமே வந்து சேலம் மக்களுக்கு தெரியும் சிவா டெக்ஸ்டைலில் நிறைய பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ ரேட்டும் வந்து ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்கும். அதே போல் போனாலும் ட்ரெஸ்ஸு எடுக்கிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுதான் வந்து சிவா டெக்ஸ்டைலோட ஒரு பியூட்டின்னே சொல்லலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வீடியோவை அப்படியே கண்டிப்பாக பாருங்கள். நாம் போயிருந்தது வந்து காப்பு கட்டு அன்றைக்கி போனதுனால கூட்டம் அந்தளவுக்கு இல்லை. ஸோ முதல் நாள்லாம் இன்னும் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி போயிருந்தால் கூட்டம் அதிகமாக இருந்திருக்குமா என்னவோ தெரில. காப்பு கட்டு அன்றைக்கி ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது தான், ரொம்ப அதிக கூட்டம்லாம் இல்லை. ஸோ நாங்கள் அப்படியே வந்து கடைக்குள்ளே போய் ஃபஸ்ட்டு சர்வேஷனுக்கு தான் பார்க்கணும் அப்படின்ட்டு சர்வேஷனுக்காக எஸ்கலேட்டரில் ஏற போனோம். அவனும் எஸ்கலேட்டரில் நானே ஏறிக்குவேன் ஆடி பண்ணான். அப்புறம் ஒரு வழியாக அவனையும் கூட்டிகிட்டு எஸ்கலேட்டரில் ஏறி அவனை இறக்கி விட்டேன். எஸ்கலேட்டரில் மேலே ஏறி அங்கேருந்து இது பண்ணும்போது அவனே போய் இறங்கிக்குவான். ஸோ பார்த்து போடா அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப சேஃப்டியாக போகணுன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ அடுத்த இதில் வந்து எஸ்கலேட்டரில் போகும்போது எங்கள்கிட்ட கேட்கவே இல்லை. அவனே ஓடி போய் அங்கே நின்றுட்டு ஏறுறதுக்கு இது பார்த்துட்டு இருந்தான். ஸோ அதெல்லாம் இப்படிலாம் பண்ணக்கூடாது சர்வேஸ், நாங்கள் வரணும் அதான் நீ வந்து எஸ்கலேட்டரில் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஸோ சூப்பராக இருந்தது ஆம்பியன்ஸ். கடை வந்து எப்போவுமே இந்த கடை வந்து எல்லாத்துக்குமே ஒரு லக்கியான கடைன்னு சொல்லுவேன். ஏன்னா வீட்டில் வந்து லேடிஸ் போனாலும் சரி இல்லை ஜென்ஸ்க்கு போய் எடுக்கணுன்னாலும் கடையோட ஒரு அட்மாஸ்பியரே உள்ளே நுழைஞ்சோடனே எடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துடும். இந்த கடையோட அமைப்பை வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் வீட்டில் இருக்கவங்கள்ட்டையும். ஸோ சூப்பராக இருக்கும் கடையோட அமைப்பும் சரி, உள்ளே இருக்க பொருளும் சரி, நல்ல தரமான பொருள் எடுக்கலாம். ரேட்டும் வந்து நல்லா பெஸ்ட்டான ரேட்டில் இருக்கும். ஸோ அதுதான் இந்த கடையோட ஒரு சிறப்பு. ஸோ மற்ற ஊரில் இருக்க சிவா டெக்ஸ்டைல் எப்படியோ சேலத்தில் இருக்க சிவா டெக்ஸ்டைல் எல்லாத்துக்கும் வந்து ஃபேவர் ஆகிடுச்சு. எஸ்பெஷலி வந்து லேடிஸ்க்கு இங்கே போனால் ட்ரெஸ்ஸு சூப்பராக வந்து எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அதுதான் ஒரு சிறப்பு. எஸ்கலேட்டரில் ஒரு டைம் ஏற்றி பழக்கிறதுனால இப்போ நாங்கள் வரவே இல்லை, அதுக்குள்ளே மேலே ஏறி போயிட்டோம். அப்புறம் மேலே போயிட்டோம். டேய் சர்வேஸா, டேய் யார் கேட்டு முன்னாடி வந்த சொன்னியா? ஏய் விட்றா, அப்பா விட்றா, நீ வாடா வா டக்குனு பிடிச்சிட்டான். போடுவேன். வா ஜம்ப் பண்ணு. ஸோ இதெல்லாம் டேஞ்சர் பட்டோ, கால் மாட்டிச்சுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான். அதெல்லாம் சேஃப்டியாக அப்படிலாம் இல்லை. ஷூ போட்டிருக்கீங்களா? சர்வேஷனுக்கு இந்த மாதிரி ஹேங்கர்லேயும் பார்த்தோம். ட்ரெஸ் நிறையா இருக்குது. இருந்தாலும் வந்து ரேக்கில் வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ ரேக்கில் வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்க்கலாம் அப்படின்னு. சைஸ் 34. பைஜாமா வந்து ப்ரௌன் கலரா? என்ன கலரு? இல்லை பர்பிள் மாதிரி சாண்டிலா? அது கொஞ்சம் மைல்டாக எடுத்தனால நல்லா தான் நீங்க அதுக்கு இல்லைங்க. இந்த கலர் காக்கி கலர்லாம் வேணாம் மாடி. இது நல்லா இருக்கு. இந்த ப்ளூ நல்லா இருக்கும். எல்லாம் கலைக்காத சர்வேஸருக்கு பார்த்த டவுசர் இதுதான். டவுசர் சர்வேஸ் நல்லா இருக்கா? எப்படி இருக்குது பேண்ட்டு? சரிடா சொல்லிடலாம். இது வந்து பேண்ட் வந்து சர்வேஸுக்காக நாங்கள் பார்த்து ஃபிட்டு கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்த்துட்டோம். சர்வேஸுக்கு கரெக்டாக இருக்குது. சர்வேஸ் ஹாப்பியா?
நல்லாவே இல்லடா. ஜீப்ரா இல்லடா, நல்லா தான் இருக்கு. இங்க பாரு. ஏய் இங்க பாரு திரும்ப அப்பா பாரு. ஏய் ஏய் டைட் வைட் டைட்டா இருக்குடி. ஃபேமிலியா ட்ரெஸ்ஸிங் ரூம் என்ன பட்டேங்க பாரு. ஏய் பாரு. ஓகே, சர்வேஷனுக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சு. அடுத்து எனக்கு வந்து ட்ரெஸ் பார்க்கணும். பரவாயில்ல, இது வந்து சிவா டெக்ஸ்டைலில் நம்ம எப்போ எடுத்தாலுமே ரேட்டு ஓரளவு கரெக்டாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். நீங்கள் நேற்று எடுத்தது வந்து ஏஆர்எஸில் எடுத்துக்கணும். சிவா டெக்ஸ்டைலில் பேண்ட்டு ரேட் பரவாயில்ல இருக்கிறதுனால சர்வேஷனுக்கு இங்கே எடுத்து தான் செட் ஆகும். அதனால் இங்கே வந்து பார்க்கறதுக்கு தான் வந்தோம். எடுத்தாச்சு. வந்தோடனே ஒரு பேண்ட்டு பார்த்தோம், செட் ஆகிடுச்சு, எடுத்துட்டோம். அடுத்து எனக்கும் வீட்லேயும் எடுக்கணும். சரி, எவ்வளோ ரேட்டில் எடுக்கணும் அப்படின்னு. சர்வேஷனுக்கு ஓகே தான். ஜீன்ஸ் வந்து சின்ன பசங்களுக்கு விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். சர்வேஷனுக்கு எடுத்தது வந்து பட்ஜெட் பார்த்திங்கன்னா 700 ரூபா. குவாலிட்டி நல்லா இருக்குது, எடுத்தாச்சு. இப்போ அடுத்து அவங்க வந்து ஷர்ட்டு பார்த்துருக்கோம். ஷர்ட்டு வந்து 250 ரூபாலேருந்து இருக்குது சின்ன பசங்க. இது எல்லாமே சின்ன பசங்களுக்கு தான். 32, 34 அதில் வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. ஷர்ட்டு என்னன்னு இருக்குது, இது எல்லாமே பேண்ட். கார்கோ பேண்ட்டு அவனுக்கு பார்த்தோம். ஸோ ஃபைனலாக அவனுக்கு வந்து ஜீன் தான் வேணுங்கிறதுனால ஜீன் எடுத்தாச்சு. 36 சைஸ். ஏன்னா பசங்களுக்கு வந்து வளர்கிற பசங்கனால சைஸ் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாகவே எடுக்கணும், இல்லைனா சீக்கிரம் சின்னதாகிடும் ட்ரெஸ்ஸு. அவனுக்கு வந்து 30, 32 போட்டாவே கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குங்கிறதுக்காக எடுத்தாச்சு. சூப்பர். ஸ்டிக்கரா எவ்வளோ ரேட்டு? 120. இல்லை ஒன்று இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஆனால் ரேட் அதிகம்ல. 140 ரூபா. இங்கே எடுத்து பாரு, எலாஸ்டிக் பாரு, எடுத்து பாரு 2 கையில். பத்தாவது இடுப்பு டைட்டாக இருக்கும். சர்வேஷனுக்கு ட்ரெஸ் வாங்கியாச்சு. சர்வேஸ் நேற்று உனக்கு தான் ஃபஸ்ட்டு பார்த்தது, நீங்கள் உனக்கு தான் பார்த்தது. டேய் பாப்பா, இது ஓகே, இந்த பேண்ட் ஓகே தானே? ஷார்ட்ஸு பட்டு பட்டுமா? பட்டுமா ட்ரெஸ் நீ வாங்குறப்ப கை நல்லா வாங்க, வாங்கிக்கோ. டேய் காட்டுறாங்க பட்றா, எதுக்குடா சைலண்டாக இருக்க? கலெக்ஷன் இந்த மாதிரி வந்து ஷர்ட்டு, பிரிண்டட் ஷர்ட்டு, வேஸ்டி 1300 ரூபா வருது. இது எல்லாமே 1300 ரூபா. ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ். ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு ட்ரெண்டு வருது. இது வந்து 1000 ரூபா. சூப்பராக இருக்குது ஜம்முன்னு. இந்த ட்ரெஸ் தான் அங்கே பார்த்தோம் 1300 ரூபாய்க்கு. இந்த மாதிரி கலர் டிசைனர் ஷர்ட்டு, அதுக்கு வேஷ்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பார்டர் வேஷ்டி, எல்லாமே ட்ரெண்டாக இருக்க வேஷ்டி ஷர்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 1500 ரூபா. ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. பேண்ட்டு அதே மாதிரி கார்கோ பேண்ட்ஸ்லாம் ஆஃபரில் இருக்குது. 1100 ரூபா. இது வந்து 700 ரூபா அந்த பேண்ட். ட்ரெஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஷர்ட்டு வந்து இது 1200 ரூபா. ஆனால் குவாலிட்டி நல்லாயிருக்கும். இது சூப்பராக இருக்குது நல்லா. எல்லாம் 34 சைஸ். இது அந்த ஐஸ் ப்ளூ ஒன்று எடுக்கு பார்க்கலாம். ஸோ ப்ளூ கலர் ஷர்ட்டுக்கு ப்ளூ கலர் நல்லா இருக்கும். அது ப்ளூ இல்லடி பிளாக்கு. பேண்ட் எனக்கே 850 ரூபா தான். அது 700 ரூபா. நல்லா இருக்குமா இது ப்ளூ கலர் ஷர்ட்டுக்கு? ப்ளூ ஷர்ட்டுக்கு தான். ப்ளூ ஷர்ட்டுக்கு நல்லாயிருக்கும். டார்க்கா இந்த மாதிரி ஜீன் எடுக்கலாம். அது எடுக்கு.
இது சூப்பராக இதே அந்த சாண்டில் கலர் மாதிரி எடுத்தோம்ல அதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். சாண்டில் சாண்டில் கலர் இருக்கா? ப்ரௌன் கலரா என்ன ஷர்ட் அது அது இந்த மாதிரி இருக்குல்ல இந்த கலர் நடுவில் இப்படி கோடு போட்ட மாதிரி இருக்கும். கலர் என்ன கலர்? இது செட் ஆகாதுங்க. இது அந்த ராமர் கலர் எடுத்துருக்கீங்கல்ல, ராமர் கலரா? ரெண்டு கலர் நான் சொல்கிறேன். ப்ளூ டார்க் ப்ளூ ஒன்று எடுத்துருக்கோம்ல. ஆமாம் ஃபோட்டோ எடுக்கல. சரி கரெக்டாக. சரி டார்க் ப்ளூக்கு இது கேட்குறேன். இது நல்லா இருக்காது. சரி இது இன்னொரு கலருக்கு அதுக்கும் இதுக்கும் கூட செட் ஆகும். ஆமாம் ராமர் கலர் போடுறீங்களா, அதுக்கு இதுக்கும் செட் ஆகும். இன்னொரு கலர் என்ன கலர்னு கேட்குறேன். அதுதான் இந்த கலர் இருக்குல்ல, இதுலயே கோடு போட்ட மாதிரி இருக்குல்ல, கோடு போட்டு இந்த கலர். இது ரெட் அடி பாப்பு. ரெட் இல்ல, இந்த மாதிரி ப்ரௌன் ஷேடு. இந்த மாதிரி டார்க். ரொம்ப சில் கிளைமேட்டில் வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி பசங்களுக்கு சளி பிடிச்சிக்கும், மூக்கு அடைச்சிக்கும். இல்லைன்னா ரொம்ப கிளைமேட் வந்து கோல்டாக இருக்கும் போது சளி இருந்ததுன்னா காது வலி வந்துடும். சர்வேஷனுக்கு அந்த மாதிரி பிரச்சனை. சூழ்நிலை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. ஒரு சில சமயத்தில் வந்து சந்தோஷம் ரொம்ப அதிகமாக வரும். ஒரு சில டைமில் இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரலாம். அதெல்லாம் தாங்கிக்கிற மாதிரி கடவுள் எப்பவும் துணை இருப்பார். முருகர் இருக்கார். I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. I don't think so. No, 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 no. I don't think so. No, 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 no. It's never, ever, 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 ever gonna happen. I don't think so.